அனைவருக்கும் வணக்கம். பயம், வியப்பு. பயந்தால் அடுத்த அடி நகர முடியாது, வியந்தால் அடுத்த நொடி கடக்க முடியாது. ஆகவே பயத்தையும் வியப்பையும் நாம் விட்டுவிட்டு நம் வாழ்வின் அடுத்த வெற்றி படிகளை மேற்கொண்டு செல்ல வேண்டும். பகல் பத்து ராப்பத்து என்றால் என்ன என்பதை பற்றி நாம் இப்பொழுது காண்போம். திருமங்கையாழ்வார் ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்திற்கு திருமங்கையாழ்வார் வருகிறார். பகல் பத்து ராப்பத்து உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் மிகவும் அழகாக நடைபெறுமாம். திருமங்கையாழ்வார் வரும்பொழுது ஸ்ரீரங்கம் முழுவதும் ஒளி விளக்கு ஏற்றி வைத்து வைகுண்டம் போல் காட்சியளித்ததாம். அவர் பெரிய பெருமாள் ஆன மூலவரிடம் வந்து நின்று அவரை பார்த்து கைகூப்பி கண்ணீர் மல்க அவரை பார்க்கிறாராம். அவர் பார்ப்பதே பெருமாளே சௌக்கியமா என்று கேட்பது போல் இருக்கிறதாம். அதுவும் வாயால் கேட்கவில்லை, கண்களாலே பெருமாளே நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்பது போல் அவ்வாறு அவரை ரசித்து பெருமாளை பார்த்து கொண்டிருக்கிறாராம். உடனே திருநெடு தாண்டகத்தை அபிநயம் பிடித்து பாடுகிறாராம். இதை பார்த்து ரசித்த பெருமாள் அவர் திருமங்கையாழ்வாரிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாராம். அதற்கு சுவாமி, எனக்கு இது வேண்டும் இது வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் கேட்கவில்லையாம். வேதத்துக்கு சமமான நம்மாழ்வாருடைய பாசுரங்களை நீங்கள் கேட்க வேண்டும், அதேபோல் மற்றவர்களும் கேட்க வேண்டும், அதற்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டாராம். உடனே பெருமாள் நீயே அதற்கு ஒரு பெயரை சூட்டு என்று கூறினாராம். உடனே திருமங்கையாழ்வார் வைகுண்ட ஏகாதேசியை ஒட்டி வரும் 10 நாட்களை ராப்பத்து என்று சொல்லி நம்மாழ்வாருடைய 1000 பாசுரங்களை நாம் கேட்கலாம், திருவாய்மொழி திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று பெருமாளிடம் கேட்டாராம். ஒரு நாளைக்கு 100 பாசுரங்கள் என்று 10 நாட்களுக்கு 1000 பாசுரங்கள் என அரங்கர் சேவையில் அபிநயம் பிடித்து விளக்குவது என்பது நியதியாக இருந்ததாம். ராப்பத்தின் இறுதி நாளன்று நம்மாழ்வாரின் மோட்சம் அடைவதும் திருநாள் திருவடி தொழுதல் என்று அற்புதமாக நடக்குமாம். வைகுண்ட ஏகாதேசி அன்றைக்கு பரமபதல் வாசல் வழியாக 1000 கால் மண்டபத்துக்கு வரும் சுவாமிக்கு இரவு நேரத்தில் இந்த பாசுரங்கள் பாடுவதால் இது ராப்பத்து என்று அழைக்கப்படுகிறது. பகல் பத்து தன்னை பற்றி நினைக்காத திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களையும் மற்ற ஆழ்வாரின் பாசுரங்களையும் கேட்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீநாத முனிகள் பெருமாளிடம் விண்ணப்பம் செய்தாராம். அதனால் அவர் ஆரம்பித்துதான் பகல் பத்து. இந்த பகல் பத்தில் முதல் 5 நாட்கள் 1000 பாசுரங்கள் பாடப்படுமாம். அடுத்த 5 நாட்கள் திருமங்கை ஆழ்வார் அருளிய திருக்குறு தாண்டகம், திருநெரு தாண்டகம், திருமொழி ஆகிய பாசுரங்கள் பாடப்படுமாம். இந்த சமயத்தில் பெருமாள் அர்ச்சுனன் மண்டபத்திலே எழுந்து அருள்வாராம். இந்த 2000 பாசுரங்களையும் பகல் பத்தில் கேட்பாராம். இந்த 20 நாட்களும் பெருமாள் நடுவராகவும் ஆழ்வார்களும் ஆச்சாரிய பெருமக்களும் இரு பக்கத்திலேயும் நிற்கக்கூடிய ஒரு அற்புத காட்சியை காண முடியுமாம். 21வது நாள் இயற்பா என்று 1000 பாசுரங்களை காலையிலிருந்து மாலை வரைக்கும் பாடி முடிப்பார்களாம். ஆகவே மொத்தம் 4000 பாசுரங்களையும் நம்பெருமான் கேட்டு அருள் பாவிப்பாராம். ராப்பத்தில் 1000 பாசுரங்கள், பகல் பத்தில் முதல் 5 நாட்கள் 1000 பாசுரங்கள், அடுத்த 5 நாட்கள் 1000 பாசுரங்கள், 21வது நாள் காலையிலிருந்து மாலையில் வரை 1000 பாசுரங்கள், மொத்தம் 4000 பாசுரங்களையும் பெருமாள் கேட்டு அருள் பாவிப்பாராம். தமிழை மகிழ்விக்கும் விதத்திலே ஆழ்வார் பெருமக்கள் அருளிய இந்த பாசுரங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்குமாம். இந்த பாசுரங்களை எல்லாம் அமிர்தம் போல் இனிக்கக்கூடியவை என்று கூறுகிறார்கள். ஆகவே நாமும் நம்மாழ்வார் அருளிய பாசுரங்களை கேட்க வேண்டும். ராப்பத்து, பகல் பத்து போன்ற உற்சவங்களில் முடிந்தால் கலந்து கொண்டு பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நற்பவி.